السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையானவர்களே, இன்றைய தினம் நாம் செய்தினா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பார்க்க இருக்கிறோம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை பெயர் ஷாலஹ், அவர்களுடைய தந்தை பெயர் அர்ஃபக்ஷத், அவர்களுடைய தந்தை பெயர் சாம், அவர்களுடைய தந்தை பெயர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப் பிரளயத்திற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 3 மக்களாகிய சாம், ஹாம், யாஃபித், இந்த 3 மக்களின் மூலமாகத்தான் உலகத்தில் மக்கள் வருகை தந்தனர், பல்கி பெருகினர். அதிலே மூத்த மகனாக இருக்கக்கூடிய சாம் அவர்களினுடைய வழியில் வந்தவர்கள்தான் செய்னா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூத்த மகனார் சாம், அவர்களுடைய மகனார் அர்ஃபக்ஷத், அவர்களுடைய மகனார் ஷாலஹ், அவர்களுடைய மகனார் தான் செய்னா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்கள் ஆது சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு நபி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது லிகுல்லி கௌமின் ஹாத், நாம் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு வழிகாட்டியை, ஒரு நபியை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறான். ஆக ஆது சமூகத்திற்கு செய்னா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். இந்த ஆத் என்று ஒருத்தர் இருந்தார், ஆத் என்று ஒருவர் இருந்தார். அவருடைய பெயரால் தான் அந்த சமூகத்திற்கே ஆது சமூகம் என்று பெயர் வந்தது. ஆது மகன் ஷத்தாது நமக்கு படிக்கிறோம், கேள்விப்படுறோம். அவருடைய மகன் ஷத்தாது இருந்தார், சொர்க்கத்தை போன்று ஒன்றை கட்டினார் என்று, அது தனி வரலாறு. ஆக இந்த ஆது இருக்கிறார் அல்லவா, இந்த ஆதினுடைய சமூகம்தான் இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம். இந்த ஆதினுடைய தந்தை யார் என்று கேட்டால் அவர் அவுஸ், அவருடைய தந்தை சாம், அவருடைய தந்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம். எல்லாமே ஒரே ஃபேமிலியில் தான் வர்றாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் சாம், அவர்களுடைய இன்னொரு மகனார், ஒரு மகனார் அர்ஃபக்ஷத், அவருடைய மகனார் ஷாலஹ் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அப்படி வந்துடுது. இன்னொன்று சாம் அவர்களுடைய ஒரு மகனார் அவுஸ், அவருடைய மகனார் ஆத். ஆக ஆது செய்னா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சற்று முந்தியவர், மூத்தவராக இருக்கிறார். அவர் பிரபல்யமாக இருந்தார். அவருடைய பெயரால் அந்த சமூகத்திற்கே ஆது சமூகம் என்று பெயர் வந்தது. கானு அரபன், அவர்கள் அரபுகளாகத்தான் இருந்தார்கள், அரபு மக்கள் தான். யஸ்குனூனல் அஹ்கா அவ ஒஹி எஜிபாலுர் ரமல், பெரும் பெரும்
மலை பொதும்புகளிலே அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அஹ்காஃப் எங்கே இருக்கிறது? அந்த மலைப்பாங்கான மணல் திடல்கள், அந்த மணல் மேடுகள், அந்த மணல் மேடுகளிலே அவர்கள் வசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது வக்கானத்து பில் யமனி மின் ஒம்மான் வ ஹத்ரமௌத், யமனிலிருந்து ஹதரமௌத் வரை நீண்டு இருக்கக்கூடிய பகுதிகள். இன்றும் கூட அந்த பகுதியிலெல்லாம் அவர் வாழ்ந்ததற்கான சுவடுகள் இருக்கின்றன, அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த பகுதியில் தான் இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் வாழ்ந்த அந்த பகுதியினுடைய பெயர் முகீஸ் என்று பெயர். இவர்கள் வாழ்ந்த அந்த ஏரியா பெயர் முகீஸ். இவர்கள் எங்கே வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், அந்த பகுதியிலே பெரும் பெரும் தூண்களை எழுப்பி வக்கானு கதீரம்மா யஸ்குனூனல் ஹியாம தவாத்தில் அமிதத்தில் தஹாம், பிரம்மாண்டமான தூண்களை எழுப்பி அதற்குள்ளே தான் அவங்க என்ன செய்தார்கள், ஒரு பெரிய மாளிகைகள் பில்டிங்களை கட்டி அவங்க வாழ்ந்தாங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரம தாத்தில் இமாத், தாத்துல் இமாத் அந்த ஊர் பேர் இரம். இமாத் என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான தூணை உடைய அந்த இரம் வாசிகளாக இருக்கக்கூடிய ஆது சமூகத்தை அல்லாஹ் என்ன பாடுபடுத்தினான் என்பதை நாயகமே நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கிறான். ஒரு வழி பண்ணிட்டான் இல்லையா என்று சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அல்லதி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், அவர்கள் இது போன்ற யாரும் பூமியிலே படைக்கப்படவில்லை. உலகத்தில் இவங்களை போல யாரும் படைக்கப்படவில்லை. அவ்வளவு வலிமையானவர்கள். இவர்களுக்கு நிகராக உடல் வலிமையில் உலகத்தில் அல்லாஹ் யாரையும் படைக்கவில்லை என்று குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அல்லதி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், ஊர்களிலே, நகரங்களிலே, நாடுகளிலே இவர்களை போன்று யாரும் படைக்கப்படவில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். அந்த அளவிற்கு மிக உறுதியானவர்களாக இருந்தார்கள். உடல் வலிமை, இரும்பு மனிதர்கள் என்றும் கூட வரலாற்றிலே அவர்களுக்கு பெயர் இருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், மலை இருக்கிறது அல்லவா, மலைகள், அந்த மலைகளை கைகளால் இப்படி மண்ணை தோன்ற மாதிரி தோண்டுவாங்க. நம்மளால் முடியுமா? மணலை தோண்டலாம். அந்த மணலை தோண்டுவது போன்று கடற்கரையில் உட்காந்து குழந்தைகள்லாம் மணல் தோண்டி விளையாடி கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். மணல் தோண்டலாம். ஆனால் அதே சமயத்தில் மணலை தோண்டுவது போன்று மலையை தோண்டக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக திகழ்ந்தவர்கள் தான் இந்த ஆது சமூகத்தினர் என்பதை நாம் கவனிக்க முடிகிறது. அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா உடல் வலிமையையும் சக்தியும் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். இதன் காரணத்தினால் அவர்களுக்கு என்ன வந்தது என்றால் பெருமை வந்தது. நம்மை யாரும் எதுவும் செய்ய முடியாது. சில பேருக்கு செல்வத்தை அல்லாஹ் அதிகமாக கொடுக்கும் பொழுது நிறைய தப்புகள் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு தைரியம், யாராவது ஒரு பிரச்சனை வந்தேன்னு சொன்னால் காசை வச்சு காசை கொடுத்து வாயை அடைச்சிடலாம். அது வாய்ப்பு இருக்கிறது தானே செய்யுது. காசை கொடுத்து என்ன செஞ்சிடலாம், செய்திகள் வெளியே வராமல் பார்த்து கொள்ளலாம். ஒரு தவறுகளை செய்யும் பொழுது அந்த தவறை தண்டிக்கக்கூடியவர்களுக்கு லஞ்சத்தை கொடுத்து அவர்களை என்ன செஞ்சுக்கிடலாம், நம்ம எதுவும் பண்ணிக்கிடலாம், வாயை அடைச்சிடலாம் என்றெல்லாம் இன்று நடப்பது போன்று அன்றும் அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், நம்முடைய உடல் வலிமை இவ்வளவு பெரிதாக இருப்பதின் காரணத்தினால் நம்ம யாருமே ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் என்ன செஞ்சுருந்தாங்க, நினச்சிருந்தாங்க. ஆனால் அவர்கள் நினைத்ததற்கு மாற்றமாக காரியங்கள் நடந்து முடிந்தது என்பதை நாம் சொல்ல இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஆதுன்னு சொன்னால் 2 ஆதுகள் இருக்கிறாங்க. முந்திய ஆது, பிந்திய ஆதுன்னு 2 ஆதுவாசிகள் இருக்கிறாங்க. அவர்கள் யார் என்பதை நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது முந்திய ஆதுவாசிகள் தான். அவர்களிடத்தில் தான் சையதுனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்தார்கள். பிந்திய ஆதுவாசிகள் என்றால் யார் என்பதை பற்றி நம்ம என்ன செய்கிறோம், அந்த வரலாற்று தொடரில் நம்ம சொல்லுவோம். சையதுனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரால் அல்லாஹு தஆலா ஒரு அத்தியாயமே என்ன செஞ்சிருக்கிறான், குர்ஆனில் இறக்கியிருக்கிறான். ஒரு அத்தியாயமே இருக்கிறது. சூரத்து ஹூத் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. ஹூதிலே சொல்லப்பட்ட செய்திகளை குறித்து நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஷய்யபத்னி சூரத்து ஹூத், ஹூத் என்னை நரைக்கச் செய்து விட்டதுங்கிறாங்க. அதிலே சொல்லப்பட்ட செய்தியை பார்த்து எனக்கு அச்சம் ஏற்பட்டு எனக்கு நரை ஏற்பட்டு விட்டதுங்கிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புவியில் 63 ஆண்டு காலம் வாழ்ந்த பொழுதிலும்
அவர்களுடைய தாடியிலும் தலையிலும் சேர்த்து மொத்தம் நரைத்த முடிகள் 19 முடிகள் தான் இருந்தது. ஆகவே அதை எப்படி ஹதீதிலே சொல்கிறார்கள் என்றால் 20 முடிகள் இல்லை என்று சொல்லுவாங்க. 20 முடிகள் இல்லை என்று ஹதீதுகளிலே வருகிறது. அப்படியானால் 19 முடிகள் இருந்தது. இந்த 19 முடிகளும் நரைப்பதற்கு காரணமாக இருந்ததும் கூட இந்த சூரத்து ஹூது தான். ஷையபத்னி சூரத்து ஹூத், என்னை சூரத்து ஹூத் நரைக்க செய்து விட்டது. அதிலே அல்லாஹ் கூறிய அந்த வலிமையும் சக்தியும் அவன் தண்டித்த அந்த முறையும் பார்த்து என்று அவர்கள் என்ன செய்கிறாங்க, குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆக அவர்களுடைய திருநாமத்தால் ஹூத் அலி இஸ்லாமுடைய பெயரால் ஒரு சூறாவே ஒரு அத்தியாயமே இருக்கிறதை நாம் காணுகிறோம். நபிமார்களில் 4 பேர் தான் அரபிகள், மற்ற எல்லாம் அஜமிகள் தான். அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் 4 பேர் என்கிறார்கள் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹூதுன் சேனா அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தர், நபிமார்களிலே 4 பேர் அரபிகளாக இருந்தார்கள். யார் தெரியுமா? அது ஹூதுன் வ சாலிஹுன் வ ஷுஐபுன் வ நபியுக யா அபூதர், உங்கள் நபியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னையும் சொன்னாங்க. சேனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், அபூதர் உங்களினுடைய நபியும், அதாவது நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சொல்கிறாங்க. இந்த 4 பேர் தான் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு செய்தி உண்டு, ஒ யுகாலு இன்ன ஹூதன் அலைஹிஸ்ஸலாம் அவ்வலு மன் தகல்லம பில் அரபிய்யா, முதலாவதாக அரபி பேசியவர்கள் செய்தனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு தகவலும் இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்கிற தகவலும் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் கூட தாய்மொழியாக அரபு மொழியை பேசியவர்கள், தாய்மொழியாக கொண்ட அரபியை பேசியவர்கள் நபிமார்களில் சேனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு தகவலும் காணப்படுகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அபுல் அரபுன்னு ஒரு பேர் இருக்குது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அருமை புதல்வர் சேனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அபுல் அரப், அரபுகளினுடைய தந்தை என்ற ஒரு பேர் இருக்குது. அப்படியானால் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த பேர் இருக்கே என்ன கேட்டால் 2க்கு இடையில வித்தியாசம் இருக்குது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பின்னால் வர்றாங்க, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன செஞ்சாங்க, அரபு மொழியை பேசியவர்கள் தான். அந்த அரபு மொழிக்கும் இதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குதுங்கிறாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசியதற்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசியதற்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. ஏனெனில் சரி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிய அரபி என்பது ஃபசாஹத் நிறைந்ததாக இருந்தது. அதாவது மிக அழகான ஒரு அரபி அவங்க பேசினாங்க. அவர்களுடைய மொழியில் கொச்சை இருக்கவில்லை. அவர்கள் தரம் உயர்ந்த அந்த மொழியை என்ன செஞ்சாங்க, அரபு மொழியிலேயே தரம் உயர்ந்த மொழியாக என்ன பேசினாங்க. தமிழில் திருநெல்வேலி தமிழ் நல்ல தமிழ்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் திருநெல்வேலி தமிழ் நல்ல தமிழும்பாங்க. ஆக அஸ்வல் தமிழ் நம்முடைய தலைநகர் தமிழ் தான், சென்னை தமிழ். அதுக்கு சில சமயங்களில் டிரான்ஸ்லேஷனாக வைக்கணும். சென்னையில் பேசக்கூடிய தமிழை பார்த்துருக்கிறீங்களா இல்லையா, இழுத்துக்கிட்டு போகிறதுக்கு என்னதெல்லாமோ சொல்லுவோம். எனவே அது ஒரு வகையான, இப்படி தமிழில் பல வகை தமிழ் இருக்கிறது. மதுரை தமிழ் ஒரு வகையாக இருக்கும். இனி தஞ்சாவூர் போனாங்கன்னா வாங்கம்மா போங்கம்மா அப்படி இழுத்து பேசுகிறாங்க இல்லையா, இப்படி ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இதில் தமிழிலேயே தமிழகத்தில் சொல்லுவாங்க திருநெல்வேலி நெல்லை தமிழ் நல்ல தமிழ்னு சொல்லி ஒரு பெயர் இருக்கிறது. அதே மாதிரி இந்த அரபுகளிலும் கூட இந்த அரபு மொழியை பலவிதமாக பேசக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு இஜிப்சியன் பேசக்கூடிய அரபி ஒரு விதமாக இருக்கும், சூடானி பேசக்கூடிய அரபி அழகாக இருக்கும், அதே மாதிரி சவுதி பேசக்கூடிய அரபி ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு நாட்டிலையும் ஒரு நாட்டுக்குள்ளேயே ஒரு தமிழை வித்தியாசமாக பேசுவாங்க. இப்போ இந்த தமிழில் இலங்கையில் போய் நீங்கள் பேசி பாருங்கள், அது ஒரு தமிழ் எப்படி இருக்குது. அந்த இலங்கை தமிழ்லேயே காலி தமிழ் இருக்குது. அந்த காலி தமிழை பேசுகிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும், அவங்க பேசுகிறது கொஞ்சம் விளங்குறது நமக்கு சங்கடமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய ஒரு முறை இருப்பது போன்று மிக அழகான அரபியை பேசியவர்கள் யார் என்று கேட்டால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். இந்த அவர்கள் பூர்வீக அரபி என்று அவர்களுக்கு பெயர் இருந்திருக்கிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் அந்த அரபு இருக்குது
அது நிறைய அரபு பேசியவர்கள் பூர்வீக அரபிகள் என்று பல குருக்கள் இருக்கின்றனர். பூர்வீக அரபிகள் என்று ஆது சமூகம் அல் அரபுல் ஆரிபான்பாங்க. அதற்கு அல் அரபுல் ஆரிபா பூர்வீக அரபிகள் என்று பெயர். குடியேறிய அரபி அல் முஸ்தாரிபா அது தனியாக இருக்கிறது. பூர்வீக அரபி என்று எடுத்துக்கொண்டால் ஆது சமூகம், சமூது சமூகம், ஜுர்ஹும், தஸ்ம், ஜுதைஸ், உமைம், மதியன், அம்லாக், அபீல், ஜாசிம், கஹத்தான், பனு யக்தன் இவர்களெல்லாம் பூர்வீக அரபிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த பூர்வீக அரபியில் வந்தவர்கள் தான் சையனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சையனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை அவ்வல மன் தகல்லம பில் அரபிய்யத்தில் ஃபஸீஹத்தில் பலீகா, மிக அழகான அற்புதமான அரபி பேசியவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களுடைய வழியில் தான் வழித்தொன்றலாகத்தான் வர்றாங்க. வக்கான ஆஹத குல கலாம் அல் அரபி மின் ஜுர்ஹும், அவர்கள் ஜுர்ஹும் கிளையிலிருந்து அந்த அரபியை நினைச்சுக்கிட்டாங்க, அந்த அழகிய அரபியை படிச்சுக்கிட்டாங்க. அல்லதீன நஸலு இந்த உம்மிஹி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் பில் ஹரம், சையனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், உங்களுடைய மனைவியையும் மகனையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமையும் நீங்கள் ஹரம் பகுதியில் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. நூ அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் காபத்துல்லா உயர்த்தப்பட்டுடுச்சு. காபத்துல்லா அல்லாஹ் என்ன செய்ய உயர்த்திட்டாங்க. காபா இல்லை, வெள்ளப்பெருக்கில். ஆகவே அந்த பகுதி ஒரு சின்ன ஒரு மேடு மாதிரி இருக்குது, கொஞ்சம் சின்ன மேடு. அந்த பகுதியில் கொண்டு போய் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, உங்களுடைய மகனையும் உங்களுடைய மனைவியும் விட்டுட்டு வந்துடுங்க அல்லாஹ் சொன்னான். அந்த வரலாறு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அழகான வரலாறு, ஹதீதுகளிலும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு, விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. வரலாறுகள் மிகச் சிறப்பாக சொல்லும். இன்ஷா அல்லாஹ் நாம் வாய்ப்பு இருந்தால் அவருடைய வரலாறுகளை சொல்லும்பொழுது இதை நான் வியப்புவோம். சங்கையானவர்களே, அப்படி அவர்கள் விட்டு வரும் பொழுது அங்கே போய் என்ன தங்குறாங்க. 2 பேரும் தான் இருக்கிறாங்க, மக்களை யாருமே கிடையாது. மக்கள் இல்லை, தண்ணீர் இல்லை. தண்ணீர் இருந்தால் தான் அந்த பகுதியில் மக்கள் வசிப்பாங்க. தண்ணீர் இல்லாத பகுதியில் வசிக்க முடியுமா? மக்கள் வசிக்க மாட்டார்கள். எனவே தண்ணீர் இல்லை, மரம் இல்லை, ஊர் இல்லை, எதுவும் இல்லை, ஒதுங்குவதற்கு இடம் இல்லை, உணவு இல்லை, காய்கறிகள் இல்லை, கனிகள் இல்லை, எதுவுமே இல்லை, விவசாயம் இல்லை, லா ஸர, எந்த பயிரினமும் இல்லாத ஒரு பகுதி தான் மக்கா. இன்றைக்கும் அப்படி தானே இருக்குது. ஆக அந்த பகுதியில் கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. எல்லாம் ஒரு பொட்டல் வெளி, அங்கடங்கட மலை பகுதிகளாக இருக்கிறது, அவ்வளோதான். பத்ஹா, மலைகள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு பகுதி என்று அதற்கு பெயர். பத்ஹா என்று பெயர். மக்காவினுடைய இன்னொரு பெயர் பத்ஹா, மலைகள் சூழ்ந்த பள்ளப்பகுதி. இன்றைக்கி எவ்வளோ பில்டிங் வந்துட்டாலும் கொஞ்சம் நீங்கள் வெளியில் போனாலும் அவுட்டரில் போனாலும் மலைகளாக தான் இருக்கும். இல்லாமல் ஆக்க முடியாது. மலைகள் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, அந்த ஊரை ஆக்கவே முடியாது. அதுக்கு பேரே அப்படி தான், பத்ஹா, மலை சூழ்ந்த பள்ளப்பகுதி என்று. ஆக அந்த பகுதியில் கொண்டு போய் தன்னுடைய மகனையும் மனைவியும் விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பிட்டாங்க. தகைச்சு போனாங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். என்ன இந்த பொட்டல் வெளியில் இப்படி ஒரு ஆள் அறவும் இல்லை, ஒன்றும் இல்லை, உணவும் இல்லை, தண்ணியும் இல்லை, இந்த மாதிரி இடத்துல விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. நீண்ட வரலாறு. அதற்கு அவங்க அமைதியாக இருந்தாங்க. அவங்க அமைதியாக போய்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க பின்னால் கேட்டுக்கிட்டே வர்றாங்க, பிள்ளையும் கையில் வச்சுக்கிட்டு. இப்போ அல்லாவுடைய கட்டளையான்னு கேட்டாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இது அல்லாவுடைய கட்டளையா? பலா, ஆமாம் என்று சொன்னாங்க. அப்படியானால் எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். என்ன தைரியம்! ஒரு பஸ் ஸ்டாண்டில் நம்ம போயிட்டு இருக்கிற ஒரு ஊருக்கு போகிறோம், பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு நிற்கிது, மாப்பிள்ளைக்காரர் இறங்கி நான் எதாவது டீ பிஸ்கட் எதாவது வாங்கிட்டு வர்றேன்னு போயிருப்பார். இவன் பஸ்ஸை எடுப்பான். இந்த பொம்பளை பதற எப்படி இருக்கும்? எல்லா ஆட்கள் இருப்பாங்க, கொள்வாங்க, இவ்வளோ கையில் காசு இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும், போகிறதுக்கு தெரியும். அவளுக்கு பயம். இப்படி இருக்கே, ஒரு மனிதனும் இல்லை, பச்சை குழந்தையை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உணவில்லை, தண்ணீர் இல்லை, ஒதுங்கும் தளம் இல்லை. அந்த நிலையிலே அவங்க விட்டுட்டு போகிறாங்க. கணவன் அப்படி தனியாக போகிறாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அச்சம் வந்தது. கேட்டாங்க, இது அல்லாவுடைய கட்டளையான? 3 தடவை கேட்டதுக்கு பிறகு இது அல்லாவுடைய கட்டளையானாங்க. ஆமாம் என்று சொன்னாங்க சையனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்ன பதில் சொன்னாங்க? அப்படியானால் எங்களுக்கு அல்லாஹ் போதுவான், ஹஸ்புன் அல்லாஹ். என்ன ஈமான் இருந்திருக்கணும் பாருங்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். அந்த கொடி வழியில் வந்தவர்கள் தான் நம்முடைய கண்மணி பொன்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி அவர்கள் தங்கியிருக்கும் பொழுது அந்த ஜம்சம் ஏற்பட்டது. ஜம்சம் ஏற்பட்ட வரலாறு நமக்கு தெரியும். இனி அவர்களுடைய வரலாறு சொல்லும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அதை நாம் விரிவுபடுத்துவோம். அந்த ஜம்சம் ஏற்பட்டு அந்த பகுதியிலே ஒரு வர்த்தக குழு போய்கிட்டு இருந்தது, ஜுருகும் என்ற வர்த்தக குழு. அந்த வர்த்தக குழு பார்க்குறாங்க, என்ன நம்ம வளமையாக அந்த பகுதியில் போயிருக்கிறோமே, பறவைகள் இருக்காதே, இப்போ பறவைகள்லாம் பறக்கிறத தெரியுதே,
அப்படியானால் தண்ணீர் இருக்கிறதுன்னு அர்த்தம். தண்ணீர் இல்லாத பகுதியில் பறவையும் இருக்காது. அப்படியானால் பறவைகள் இருக்கிறது என்று சொன்னால் இங்கே என்ன இருக்கிறது? தண்ணீர் துறை இருக்கிறது என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க, வந்து பார்த்தாங்க. இங்கே தண்ணீர் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நாங்கள் தங்கலாமா, இந்த தண்ணீரை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாமா என்று அந்த ஜுருஹும் கிளையினர் சேனா செய்தத்தினா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டபோது அவர்கள் அனுமதி வழங்குற, தாராளமாக தங்கலாம், தாராளமாக இந்த தண்ணீரை குடிக்கலாம், இது அல்லாஹ் தந்த நியாமத்து, இது எல்லாருக்கும் பொதுவானது என்று என்ன செய்தார்கள், அவர்கள் சொன்னார்கள். அதன் பிரகாரம் என்ன செய்ய அங்கே தங்கினாங்க. இனி அங்கேயே அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். அங்கேயே தங்களுடைய காரியங்களை நடத்தினார்கள், பல்கி பெருகினார்கள். அதுவே இனி மக்கள் சஞ்சாரம் அதிகமான பகுதியாக ஆனது என்பதை பார்க்கிறோம். அவர்கள் மிக அழகிய அரபியை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களிடம் இருந்துதான் சேனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த அழகிய அரபியை கற்றுக்கொண்டார்கள். அவர்களிடம் காண இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளு மன் தகல்லம பில் அரபியத்தில் ஃபஸீஹத்தில் பலீகா வகான அஹத கலாம் அல் அரபி மின் ஜுர்ஹும் அல்லதீன நஸலு இன்த உம்மிஹி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் பில் ஹரம் என்று வரலாற்றிலே அங்கே செய்திகள் சொல்லப்படுகிறது. சங்கைக்குரியவர்களே, சேனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜுர்ஹும் கிளையிடமிருந்து இந்த அரபியை அவர்கள் கற்றுக்கொண்டாலும் கூட அவர்களை விட மிக அழகாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் எந்த அளவுக்கு பேசினார்களோ அதை விட அழகாக பேச ஆரம்பித்தார்கள். அதை விடவும் மிக சிறப்பாக மிக அற்புதமாக அழகாக பேசியவர்கள் தான் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்களிலேயே அழகாக பேசியவர்களும் அரபியில் அழகாக பேசியவர்களும் மொத்தத்திலே மிக அழகாக பேசியவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். சஹாபிகள் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமயங்கள் பேசும்பொழுது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். சில வார்த்தைகளுக்கு எங்களுக்கு பொருளே தெரியாது. நாயகமே இதுக்கு என்ன பொருள்? எக்குசூருல் ஹர்ஜ், நாங்கள் உதாரணத்துக்கு எக்குசூருல் ஹர்ஜ் அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. ஒமல் ஹர்ஜ் யா ரசூலல்லாஹ், ஹர்ஜ்னா என்ன அப்படின்னு புதிய வார்த்தையாக இருக்கே. இது எங்கே நீங்கள் படிச்சிங்க? அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டு போனாங்க. இவ்வளவுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுத படிக்க தெரிந்தவர்கள், பலருக்கு கற்றுக் கொடுத்தவர்கள், நல்ல கவிஞரும் கூட. சித்திக் நாயகத்தோட கவிதைகள் நிறைய இருக்குது. நம்ம ஜுதுபில் திஃபிகையா இலாஹி நம்ம ஓதுறோம், அதல்லாத நிறைய கவிதைகள் எழுதி வச்சுருக்கிறாங்க. ஆயிஷா நகி அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய தந்தையினுடைய கவிதைகளில் நிறைய கவிதைகளை பாடமாக்கி வச்சுருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு என்னுடைய தந்தையினுடைய கவிதைகளில் 100 கவிதைகளுக்கு மேலே எனக்கு பாடம் இருக்குங்கிறாங்க. ஆயிஷா நாய்க்கு மனன சக்தி அதிகம். என் வாப்பா எழுதின கவிதைகளில் 100 கவிதைக்கு மேலே எனக்கு பாடம் இருக்குன்னு குறிப்பிடுறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு கவிஞர். அவங்க ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, நாயகமே இந்த வார்த்தையெல்லாம் எங்கே படிச்சிங்க, இது எப்படி உங்களுக்கு தெரியுது என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவ்வளோ பெரிய அழகான ஃபசாகத்தாக பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னொன்று திறமை என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்த ஒரு பகுதியிலேருந்து வரும்பொழுதும் ஒரு ஆளுக்கு ஒரு விதமாக பேசுவாங்களா இல்லையா? இப்போ நம்ம சொன்னோமே, தஞ்சாவூர் பகுதியிலேருந்து வந்தால் இழுத்து பேசுவாங்க, சென்னையிலேருந்து வந்தால் அது ஒரு ஜாதி தமிழாக இருக்கும், இனி மதுரை தமிழ்னு ஒன்று இருக்குது, இனி ஒவ்வொரு கொங்கு பகுதிகள் தமிழ், அந்த கோயம்புத்தூர் அந்த தகுதி என்னங்க வாங்க ஒரு அந்த மாதிரி பேசுவாங்களே, இந்த மாதிரி தமிழ், இப்படி ஒவ்வொரு தமிழ். அதே மாதிரி அரபுகளிலும் எல்லா மொழிகளிலும், அது உருதாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மாதிரி பல வெரைட்டிஸ், பல விதமாக அந்தந்த மொழியை பேசக்கூடியவங்க இருக்கத்தான் செய்வாங்க. கன்னியாகுமரி தமிழை போனால் அவங்களுக்கு அதில் மலையாள வாடை வீசும். அவங்க லேசாக அந்த மூக்கை பொத்திக்கிட்டு பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இந்த கன்னியாகுமரி தமிழ் வந்து ஒரு மூக்கை அடைச்ச மாதிரி பேசுவாங்க. ஏன்னா அது மலையாளம் கலந்து வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க மலையாளம் இருந்த பகுதி தானே, அது மலையாளமாக தானே இருந்தது. எனவே அப்படி இருக்கிற மாதிரி இந்த அரபிகளிலும் அதே மாதிரி எல்லா மொழிகளிலும் பலவிதமாக பேசக்கூடியவங்க இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அங்கே வரும் பொழுது யார் என்ன ஸ்டைலில் பேசுகிறாலும் அதே ஸ்டைலில் ரசூல்லா பேசுவாங்க. அது ஒரு தனி சிறப்பு. அவங்க எந்த பகுதி அரபியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் யார் என்ன ஸ்டைலில் பேசுகிறாங்களோ அந்த ஸ்டைலில் அவங்க பேசுவாங்க. ஒரு தடவை ஒருத்தர் வந்தார், அமீனம் பிர்ரிம் சியாமும் ஃபிம் சஃபர் அப்படின்னு கேட்குறார். சஹாபிகள்லாம் முழிக்கிறாங்க, இது என்ன மொழின்னு அவங்களுக்கு விளங்க இல்லை. அரபி தான், அரபி மொழி தான் பேசுகிறாரு, ஆனால் அவங்களுக்கு என்ன மொழி பேசுகிறான்னு கூட அவங்களுக்கு விளங்க இல்லை. அமீனம் பிர்ரிம் சியாமும் ஃபிம் சஃபர் அப்படின்னு என்ன செய்கிறார், அவர் கேட்குறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ மின் அம்ரின் சியாமும் ஃபிம் சஃபர், அதே பதில் சொல்கிறாங்க. சஹாபிகள்லாம் அப்படி திகைச்சு போய் நிற்கிறாங்க, இது என்ன அவங்க என்ன பாஷை பேசுகிறாங்க, இவங்க என்ன அதே பாஷையை பேசுகிறாங்களே என்று ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க.
அப்போ கேட்டால் என்னன்னு கேட்டால், இப்போ இந்த அல் இருக்குது இல்லையா, உதாரணமாக அசதுன் சிங்கம், அல் அசத்னு சொல்கிறோம். இந்த பகுதியில் உள்ளவங்க அல்லுன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த லாமுக்கு பதிலாக மீமை போடுவாங்க, அம் அசத், அம் அசத் அப்படிம்பாங்க. அர் ரஹ்மான் அம் ரஹ்மான் அப்படிம்பாங்க. அர் ரஹீம் அம் ரஹீம்பாங்க. இந்த லாமுக்கு பதிலாக எல்லாத்தையும் மீமாக்கிறது. அப்போ பார்த்தா அது மொத்தத்திலே டோட்டலியே வேறு மொழி மாதிரியே இருக்கும். ஏன்னா அல்லு நிறைய இடம் பெறும். அரபியை பொறுத்த வரைக்கும் அல் இடம் பெறாமல் ஒரு வாக்கியம் அமைக்கிறது கஷ்டம் தானே இல்லையா? அந்த அளவிற்கு அல் நிறைந்து இருக்கும். ரஜுலு அர் ரஜுல் அம் ரஜுல் மாங், அம் இன்சான் அல் இன்சான்ங்கிறதுக்கு இப்படி எல்லாத்துலேயும் மீமு சேர்த்து சேர்த்து பேசுவாங்க. அந்த மாதிரி அமினம் பிர்ரின் சியாமும் ஃபிம் சஃபர், அந்த அல்ல போட்டால் நமக்கு விளங்கிடும். இந்த மீமை போட்டதுனால அவங்களுக்கே விளங்கலை, சஹாபிகளுக்கே விளங்கலை. இது என்ன பாஷான்னு யோசித்தாங்க, இந்த என்ன மொழின்னு கூட யோசித்தாங்க. ஆனால் அரபு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மொழியில் என்ன செஞ்சாங்க, அதே ஸ்டைலில் அவங்க பதில் சொன்னாங்க, லைஸ மினம் ரிம் சியாமும் ஃபிம் சஃபர் அப்படின்னாங்க. சஹாபிகள் அப்படி திகைச்சி ஆச்சரியத்தோடு அப்படி பார்க்குறாங்க. நாயகமே அவர் என்ன கேட்குறாரு, அவர் என்ன மொழி பேசுகிறாரு, நீங்களும் அதே மொழியில் பதில் சொல்கிறீங்களே, என்ன பதில் சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கிடலாமான்னு. அவங்க அரபி தான் பேசுகிறாங்க. அரபியா என்ன ஆச்சரியப்பட்டாங்க. ஆமாம், அவங்க இந்த லாமுக்கு பதிலாக மீம் வச்சு பேசுவாங்க என்று சொல்லலான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க, பிரயாணத்தில் இருக்கும் பொழுது நோன்பு பிடிப்பது கடமையா அப்படின்னு கேட்குறாங்க. பிரயாணம் நீண்ட தூரம் பிரயாணம் செய்யும் பொழுது அதிலே நோன்பு பிடிப்பது கடமையா என்று கேட்ட பொழுது நான் அதற்கு பதில் சொன்னேன், அதில் நோன்பு பிடிப்பது கடமை இல்லை, பிடிக்கலாம், பிடிச்சா கூடும் நல்லது, ஆனால் பிடிக்காட்டாலும் பரவாயில்லை, அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், தண்டிக்க மாட்டான். அதில் ருஹ்சத், அதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். சங்கையான பெருமக்களே, ஆக இந்த அரபு மொழி பேசியவர்களில் 4 நபிமார்களில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொழி வளம் இருக்கிறதே அது மிகச் சிறந்ததாக இருந்தது, மிக அற்புதமாக இருந்தது. சஹாபிகள் என்ன செய்வாங்களா, அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும் பொழுது அப்படியே வாயை பிளந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது என்ன கேட்டால், அவர்களுடைய வார்த்தைகள் பேசும் பொழுது ஷமாயிலே இடம்பெறுகிறது. இந்த 2 பற்களுக்கும் இடையில் சின்ன ஒரு இடைவெளி இருக்கும். இந்த நல்ல நடுப்பல் இருக்கிறது இல்லையா, பெரிய பல், இந்த பற்களுக்கு இடையிலே ஒரு சின்ன இடைவெளி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்போது அதிலிருந்து ஒளி வீசும், அதிலிருந்து என்ன செய்யும், நூறு வரும். அதை பார்த்து அப்படியே ரசிப்பாங்க, அப்படியே பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவிற்கு மிக அழகாகவும் அற்புதமாகவும் ஒளிமயமானதாகவும் அவர்களுடைய ஒளி அமைந்திருந்தது. ஆக அரபு நபிமார்கள் என்று எடுத்துக்கொண்டால் 4 நபிமார்கள், அவர்களில் முதலானவர்கள் சையதுனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்கள் ஆது சமூகத்தை சார்ந்தவர்கள். இந்த ஆது சமூகம்தான் இந்த தூஃபானுக்கு பிறகு, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப் பிரளயத்திற்கு பிறகு சிலைகளை வணங்க ஆரம்பித்தவங்க இவங்க தான். அதுக்கு முன்னால் சிலை வணக்கம் இல்லை. தூஃபானுக்கு பிறகு மக்கள்லாம் கரெக்டாக வந்துட்டு இருந்தாங்க. திருப்பி என்ன செஞ்சான், ஷைத்தான் உள்ளே வந்தான், பல பிரச்சனைகளை போட்டான் கொண்டான். எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை கெடுத்தானோ அதே போல் இங்கேயும் கெடுத்து சிலைகளை வணங்க ஆரம்பித்தான். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கும் ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கும் இடையிலே சிலை வணக்கத்தில் ஒரு வித்தியாசம் இருந்தது. என்ன வித்தியாசம் இருந்தது என்று சொன்னால், அவர்கள் சிலைகளை மட்டும் வணங்கினார்கள். யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் இருக்கு இல்லையா, அது சிலைகளை மட்டும் வணங்கினாங்க, அல்லாஹ் இல்லை, இவைகள் தான் அல்லாஹ் என்று சொன்னாங்க. ஆனால் ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகமாக இருக்கக்கூடிய இந்த ஆது சமூகம், இவைகளும் அல்லாஹ், அல்லாவும் இருக்கிறான், அல்லாவையும் ஏற்றுக்கிடுவாங்க, இந்த சிலைகளையும் ஏற்றுக்கிடுவாங்க. இவர்களினுடைய சிலை 3 சிலைகள் முக்கியமான சிலைகளாக இருந்தது. சத், சமத், ஹர் என்று 3 சிலைகளை அவங்க என்ன வழங்கினாங்க. சாது, சத்து, சமூது, ஹர் என்று 3 சிலைகளை அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, வழங்கியிருக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய பிரபல்யமான சிலை. அல்லாஹ்வையும் நம்பினாங்க, இந்த சிலைகளையும் நம்பினாங்க. அல்லாஹ்வுக்கு துணை இருப்பதாக எல்லாம் அசிஸ்டன்ட் கடவுளாக என்ன செஞ்சுக்கிட்டானோ வச்சுக்கிட்டானோ இந்த மாதிரி இருந்தாங்க. ஃபபஅதல்லாஹு ஃபீஹிம் அகாஹும் ஹூதன் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சகோதரராகிய ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களின் பால் அனுப்பினான். ஃபதஆஹும் இலல்லாஹ், சையதுனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ்வின் சமூகம் அந்த மக்களை அழைத்தார்கள். வைலா ஆதின் அகாஹும் ஹூதா, நாம் என்ன செய்தோம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆது சமூகத்தின் அளவில் அனுப்பினோம். அவங்க சொன்னாங்க, காலையா கௌமி அபுதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைருஹு அஃபலா தத்தகுன், என்னுடைய சமூகமே, அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை, நீங்கள் இறைவனை அஞ்சி வணங்கிக் கொள்ளுங்கள்.
அல்லாஹ் தான் இறைவன், அவனை தவிர வேற கடவுள் கிடையாது. நீங்கள் கண்டதையும் கடிதம் வழங்கக்கூடாது, அந்த சிலைகள்லாம் வழங்காதீங்க என்று சொன்ன பொழுது காலல் மலஉல் லதீன கஃபரு மின் கௌமிஹி இன்னா லனராக ஃபீ ஸஃபாஹத்தின் வ இன்னா லனதுன்னுக மினல் காதிபீன். அந்த காஃபிரான அந்த சமூகம் சொல்லியது, அவங்களுடைய கூட்டம், அவங்களுடைய கௌம் சொல்லியது, இன்னா லனராக ஃபீ ஸஃபாஹா, ஹூதே புத்தி இல்லை உமக்கு, நஊது பில்லாஹ். அவங்க சொல்கிறாங்க உமக்கு புத்தி காணாது, வைநாள் நதுன்னுக்க மேல் காதிபீன், நீர் பேசுகிறதெல்லாம் பொய்யா தான் இருக்குது. அப்படி வந்துடும், இப்படி வந்துடும், அதாபு வந்துடும், பயங்கரம் வந்துடும், அல்லாவுடைய தண்டனை வந்துடும் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் பொய், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அல்லாஹ் இருக்கிறான், இசைகளும் உண்டு. இதைத்தான் நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், எங்களுடைய வாப்பாமார்களை வணங்கினாங்க, அதை நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டே வருவோம். காலியா கௌமி லைசபி சஃபாஹத்துன் வலாக்கின்னி ரசூலும் மிர் ரப்பில் ஆலமீன். சீனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, என்னுடைய அருமையான கௌமே, என்னுடைய அழகான சமூகமே, லைசபி சஃபாஹா, நான் அறிவீனனாக இருக்கவில்லை, என்னிடத்தில் மடத்தன்மை இல்லை. நபிமார்களை யார்கிட்டையும் புத்தி குறைவு இருக்காது. எல்லா நபிமார்களும் தக்கி, ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, ரொம்ப ஹாதிக்காக இருப்பாங்க, ரொம்ப நுணுக்கமானவர்களாக இருப்பாங்க. எல்லா நபிமார்களும் புத்திசாலிகள், எல்லா நபிமார்களும் அழகானவர்கள், எல்லா நபிமார்களும் அழகிய குரலை உடையவர்கள் என்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த நபியும் அழகற்றவர்கள் கிடையாது, எந்த நபியும் அழகற்ற குரலை உடையவர்களும் கிடையாது. எல்லா நபிமார்களும் இனிமையான குரலை உடையவர்கள், எல்லா நபிமார்களும் அழகிய தோற்றத்தை உடையவர்கள், எல்லா நபிமார்களும் புத்தியானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர்கள் எல்லாம் எப்படி அனுப்புவான், தன்னுடைய தூதரை அனுப்பும்போது சாதாரணமாக பார்க்குறோம், ஒரு வெளிநாட்டு தூதராக ஒரு ஆளை அனுப்புகிறார், நம்முடைய கவர்மெண்ட் அனுப்புதுன்னு வைங்க, ஒரு புத்தி கெட்டவன் அனுப்புமா? ஒரு தூதரை, ஒரு அம்பாசிடரை அனுப்புகிறதாக இருந்தால் அது அவன் எவ்வளோ படிச்சிருக்கணும், அவருக்கு அதுக்குண்டு நீ படித்ததுக்கு பிறகு அந்த தூதராக போகிறதுக்கு உண்டான எக்ஸாம் எப்படி வச்சுருப்பான், அதெல்லாம் எவ்வளோ தேர்வு செய்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அறிவாளியை தானே வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியும், அப்படி தானே செய்வாங்க. இது அல்லாஹ்வினுடைய தூதராக வரக்கூடியவர்கள் எவ்வளோ பெரிய அறிவாளிகளாக இருப்பாங்க. அவர்களை பார்த்து சஃபாஹத், உங்கள் இடத்துல மடத்தன்மை இருக்குது, புத்தி குறைவு இருக்குது, புத்தி குறைவு இருக்கிறது என்றெல்லாம் பேசிய பொழுது என்னிடத்தில் அப்படி இல்லை என்று அவங்க பதில் சொன்னாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னாங்க, உங்கள் இடத்துல லலானத்து இருக்குது, வழிகேடு இருக்குது, லைசபி லலாலா, என்னிடத்தில் வழிகேடு இல்லைப்பான்னு அவங்க பதில் சொன்னாங்க. இதெல்லாம் இன்னொரு செய்தியாக பேசப்பட வேண்டிய செய்தி. அந்தந்த கவும்கள் அந்தந்த நபிமார்களை பார்த்து குறை சொல்லும் பொழுது அந்த நபிமார்கள் அதற்கு பதில் சொல்லி இருக்கிறாங்க. இப்போ சொன்னாங்க இல்லையா, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, எனக்கு இப்படிலாம் கிடையாது, மடத்தன்மைலாம் என்கிட்ட இல்லைங்கிறாங்க. உங்கள்கிட்ட மடத்தன்மை இருக்குதுன்னு அவனு பேசுகிறானோ. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து வழிகேடு உங்கள் இடத்துல இருக்குதுன்னு சொல்லும்போது லைசபி தலாலா, என்னிடத்தில் வழிகேடு இல்லைன்னு அவங்க பதில் சொன்னாங்க. இது எல்லா இடத்துலையும் நிறைய கவும்கள் அப்படி தான் பேசியிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகமும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைச்சி பேசிச்சு, ஆனால் ரசூல்லா பதில் சொல்லலை. அதுதான் வித்தியாசம். எல்லாத்துக்கும் அந்தந்த நபிமார்கள் பதில் சொன்னாங்க, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைத்து நீங்கள் மஜ்னூனு, அப்படிப்பட்டவர், சாஹிரு, சூனியக்காரரு, காஹினு, வஞ்சனை செய்யக்கூடியவர் என்றெல்லாம் என்ன செஞ்சாங்க, மக்கள் பேசினாங்க. அப்படி பேசிய போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் எதற்கும் பதில் சொல்லவில்லை, ஆனால் எல்லாத்துக்கும் பதில் சொல்லப்பட்டது அல்லாஹுவால். குர்ஆனில் பதில் சொல்லிச்சு, குர்ஆன் பதில் சொல்லுகிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தனித்தன்மை. நீங்கள் அல்லாஹ்வினுடைய அருளால் நீங்கள் சிறப்பானவர்களாக இருக்கிறீர்கள். இன்னக்கல் அலா குலுகின் அதீம், அல்லாஹ் பதில் சொன்னான் ஒவ்வொரு கட்டத்திலையும். அவங்க மஜ்னூன், நீங்கள் மஜ்னூன் இல்லை, அவன் அப்படிப்பட்ட அபுத்தர்னு சொன்னான், அப்படி இல்லை, நீங்கள் எல்லாத்துக்கும் அதில் அல்லாஹ் பதில் சொன்னான். அவ்வளவுக்கும் அல்லாஹ் தஆலா பதில் சொல்லியிருக்கிறான். இது ஒரு தனி சிறப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அவர்கள் பதில் சொல்வதிலே அந்த பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இனிமையான வரலாறுகள், நீண்ட நெடிய வரலாறுகளிலே பல்வேறு அற்புதமான செய்திகளை காண முடிகிறது. பல சமயங்களில் இந்த மன்றிலே அவர்களை பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. காலமெல்லாம் பேசப்பட வேண்டியவர்கள் தானே அவர்கள். ஆகவே அது இந்த நபிமார்களுடைய வரலாறு என்பது எப்போதாவது நாம் பேசுகிறோம். அதனால் அந்த வரலாற்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை இடைநிறுத்தம் செய்துவிட்டு இந்த வரலாற்றுக்கு நான் வர்றேன். இது எதை மாதிரின்னு சொன்னால், ஒரு தடவை ஒரு கல்யாண வீடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க, அந்த கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அங்கே சில பாடல்கள் பைத்து படிக்கப்படுது, கல்யாண வீட்டில் பைத்து படிக்கப்படுறாங்க. அந்த பைத்தில் பத்ர் சஹாபாக்களை பற்றி புகழ்ந்து என்ன செய்கிறாங்க, அங்கே பாட்டு படிக்கிறவர் படிக்கிறார், பத்ர் சஹாபாக்களை பற்றி புகழ்ந்து படிக்கிறார்.
அப்படி படித்து கொண்டு வரும் பொழுது ஒஃபீனா நபியுன், எங்களில் ஒரு நபி இருக்கிறாங்க, நாளை நடப்பதை இன்றே சொல்லுவார்கள். எங்களிலே ஒரு நபி இருக்கிறாங்க, நாளை நடப்பதை இன்றே சொல்லுவார்கள். இன்றைக்கே அறிவிச்சிருவாங்க. இனி எப்போதோ நடக்கும். நாளைன்னு சொன்னால் நாளைன்னு இல்லை, நாளை மறுநாள், 10 வருஷம் கழிச்சு, 100 வருஷம் கழிச்சு சொல்லி தானே இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? ஆக நாளை நடப்பதை இன்றே அறிவிப்பார்கள், இன்றே சொல்லிடுவாங்க என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, தாயி அதை விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ஒரு பெரிய விவகாரம் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளை நடக்கிறது எனக்கு தெரியாது, அதை சொல்லாத. அந்த ஒரு பெண்ணு தான் படிக்கிறாங்க. அந்த புகழ்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கிறது அந்த பெண்ணு தான் அதை படித்தாங்க. நாளை நடப்பதை இன்றைய அறிவிப்பார்கள் என்று சொல்லி. தாயி அதை நீ விட்டுருமா அப்படின்ட்டு ரசூல் தான் சொல்கிறாங்க. அப்படியானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட சொல்லிட்டாங்க. என்ன இதுலேருந்து என்ன விளங்குகிறோம்? அவங்க பேசுகிறானோ, இந்த கொள்கை குழப்பவாதிகள் பேசுகிறாங்க. நம்ம என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாளை நடப்பதெல்லாம் தெரியாது அப்படின்னு ஒரு விவகாரத்தை அவங்க சொல்லுவாங்க. இந்த ஹதீஸை நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. அதுக்கு பிறகு என்ன வருதுங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். நாளை நடப்பது எனக்கு தெரியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க, அதை விடு, இதுக்கு முன்னால் என்ன படிச்சுட்டு இருந்தியோ அதை படி அப்படிங்கிறாங்க. அதையும் சேர்த்து சொல்லணுமா இல்லையா? அதை சேர்த்து சொன்னால் வண்டவாளம் வெளியில் வந்துடுமே, விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். அதுக்கு தான் அதை சொல்ல மாட்டான். இந்த ரஜ்முடைய விஷயம் வந்தது. யூதர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கும் இடையில பிரச்சனை வந்த பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்கள் தௌராத்திலேயே இந்த ரஜ்முடைய விஷயம் இருக்குது, கல்லெறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் உங்கள் தௌராத்தில் இருக்குதுன்னாங்க. அப்போ யூதர்கள் சொன்னாங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் அப்படி கிடையாது அப்படின்னாங்க. உன் தௌராத்தை கொண்டு வா, தௌராத்தை கொண்டு வா அப்படின்னு கொண்டு வந்து அவன் வாசிச்சானோ, வாசித்தா அதில் என்னது இல்லை, அந்த ரஜ்முடைய வார்த்தை இல்லை. பார்த்தா ஒரு பகுதியில் இப்படி கையை வர வச்சுக்கிறான். அந்த கையை தூக்குன்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்குது. அந்த இடத்த அந்த வரியை மறைச்சிட்டு பாரு. இவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ரெண்டும் ஒன்று தான். அந்த யூத புத்தி என்ன இருந்ததோ அதுதான் இவன்கிட்ட இருக்குது, இந்த வாபிட்ட. அருமையானவர்களே, ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? தைஹி, அதை விட்டுன்னு சொன்னாங்க. அதை விட்டுட்டு ஏற்கனவே பாடிக்கொண்டு இருந்ததை பாடுங்கிறாங்க. தெரியாதுன்னா நீ இப்போ படிச்சிங்களே அது பொய், அது தவறு, அது எனக்கு தெரியாதுன்ற சொல்ல உடனே சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லலை, அதை விடுன்னாங்க. விடுன்னா தெரியாதுன்னு அர்த்தம். ஒரு ஆள் ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்க உண்மையிலேயே பல விஷயங்களை அறிஞ்சிருக்கிறாங்க, நல்ல அறிவாற்றல் இருக்காங்க, அவங்கள புகழ்ந்து நம்ம பேச, ஆனால் அதை விடுப்பா, அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அவங்க முட்டாள், அப்படி அர்த்தம் கொடுக்கலாமா? என்ன அர்த்தம் இது? அதை விடுன்னு அவங்க என்ன செய்வாங்க? அதை இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை வருது பாருங்க. ஏற்கனவே நீ என்ன படிச்சுக்கிட்டு இருந்தா? பத்ர் சஹாபாக்களுடைய பாடலை சிறப்பாக தானே பேசிகிட்டு இருந்தா, நீ அதை தொடரு, அந்த பைத்தப்படி அவர்களுடைய புகழ் மாலையை பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழ் மாலைகள் பல மஜ்லிஸ்களை படிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ரசூலுடைய காலத்திலேயே. அதுக்கு பல தலீல்கள் இருக்கிறது. தெருக்களில் பாடினாங்க, கல்யாண வீடுகளில் பாடினாங்க, யுத்தக்களங்களில் பாடினாங்க, மஜ்லிஸில் பாடினாங்க, மஸ்ஜிதில் பாடினாங்க, எத்தனை இடங்களில் பாடப்பட்டிருக்குது. அது பாடிக்கிட்டு தானப்பா இருக்கிறீங்க. இது பத்ர் சஹாபாக்களை எப்போதாவது ஒரு பாடுறாங்க, அப்படி பாடிக்கிட்டு வரும்போது அதை விட்டுட்டு நீ எங்கிட்ட வர்றியே, இதை விட்டுட்டு அதை படி அப்படின்னாங்க. அதுதான் இது இவ்வளோ தெளிவாக இருக்குது. இது ஒன்றும் பெரிய யோசனையும் தேவையில்லை. ஆக அதை மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள் நிறைய இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனாலும் இந்த நபிமார்களுடைய வரலாறுகள் எப்போதாவது தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதனால் அந்த வரலாற்றுக்கு நான் உள்ளே வருகிறேன் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறேன். ஆக இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இவர்கள் சஃபாஹத், உங்களிடத்தில் மடத்தனம் மட்டித்தனம் இருக்கிறது என்று சொன்ன பொழுது அவங்களே பதில் சொன்னாங்க, காலியா கௌமி லைஸ பி சஃபாஹா, என்னுடைய சமூகமே என்னிடத்தில் சஃபாஹா இல்லை, முட்டாள்தனம் இல்லை, மடத்தனம் இல்லை. வலாக்கின்னி ரசூலும் மிர் ரப்பில் ஆலமீன், நான் யார் தெரியுமா? உலகத்தாரை படைத்து பரிபோஷிக்கக்கூடிய ரப்பினுடைய தூதராக இருக்கிறேன். உபல்லிகுக்கும் ரிசாலாத் ரப்பி வானலக்கும் நாசிஹுன் அமீன், நான் உங்களிடத்திலே எனது ரப்பினுடைய ரிசாலத்தை, அவன் எனக்கு என்ன போதித்தானோ அதை உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு நான் போதனை புரியக்கூடியவனாக இருக்கிறேன், நான் நம்பிக்கையானவனாக இருக்கிறேன். அவ அஜிப்தும் மஞ்சாக்கும் திக்ரும் மிர் ரப்பிக்கும் அலா ரஜுலின் மின்கும் லியுன்திரக்கும் வத்குரு இத் ஜஅலக்கும் ஹுலஃபாஅ மின் பஅதி கௌமி நூஹின் வஸாதக்கும் ஃபில் ஹல்கி பஸ்தா ஃபத்குரு ஆலா அல்லாஹி லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அவங்க சொன்னாங்க, அடப்பா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா? அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து தூதராக ஒரு மனிதர் வந்திருக்கிறாரேன்னு உங்களுக்கு நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களா? ஏன் அப்படி ஆச்சரியப்படுறீங்க? வேறு யார் வரணும்?
நான் உங்கள் நின்றும் உள்ளவன் தான். ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? தூதராக தேர்ந்தெடுத்திருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரலையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலையா? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வரலையா? அதே போல் நானே என்ன செஞ்சிருக்கிறேன்? வந்திருக்கிறேன். அதுக்கு நான் அத்தாட்சிகள், எத்தனை அத்தாட்சிகளை நான் உங்களுக்கு முன்வைத்திருக்கிறேன். நான் உங்களை எச்சரிக்கிறேன் அல்லாஹ்வினுடைய வேதனையை கொண்டு. ஒதுக்குரு இது ஜஅலகும் முஹலஃபா மின் பஅதி கௌமி நூஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இந்த சமூகத்திலே அவன் தன்னுடைய பிரதிநிதியாக உங்களை ஆக்கி வைத்திருக்கிறான். மனிதர்கள் தானே அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. மனிதனை தானே அல்லாஹ் ஹலீஃபாவை ஆக்கிறான். இது ரப்புக்களில் மலாயிக்கத்து இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. ஆடு மாடுகளையோ ஜின்களையோ மலக்குகளையோ அல்லாஹ் தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக பிரதிநிதியாக ஆக்கவில்லை, ஹலீஃபாவாக ஆக்கவில்லை. மனிதனை தான் அல்லாஹ் ஹலீஃபா ஆக்கியிருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இது ஜஅலகும் குலஃபா மின் பஅதி கௌமி நூஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்திற்கு பிறகு உங்களை எல்லாமே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? ஹலீஃபாவாக ஆக்கியிருக்கிறான். ஒதுக்குரு வஸாதக்கும் ஃபில் ஹல்கி பஸ்தா. அதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய உடல் உறுப்புகளிலே அல்லாஹ் தஆலா வீரியத்தை தந்திருக்கிறான், வலிமையை தந்திருக்கிறான். ஃபதுக்குரு அலல்லாஹி லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ்வினுடைய நியாமத்துக்கள் அருட்கொடைகளை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள், நீங்கள் ஜெயம் பெற முடியும் என்று சொன்னாங்க. அப்போ அவனும் சொன்னானோ காலு அஜித்தனா லி நஅபுதல்லாஹ வஹ்தஹு. அல்லாவை மட்டும் வணங்குமாறா எங்களை நீங்கள் ஏவுறீங்க, அதுக்காக நீங்கள் கொண்டு வந்தீங்க. அப்போ இதுலேருந்து என்ன விளங்குது? அல்லாவையும் வணங்குறானோன்னு அர்த்தம். அல்லாவை மட்டுமா? அஜித்தனா லி நஅபுதல்லாஹ வஹ்தஹு. அல்லாவை மட்டும் வணங்குவதற்காக நீர் வந்தீர், அதை சொல்கிறதுக்காக நீர் வந்தீர். வனதர மாக்கான யாபுத் ஆபாவுனா, எங்களுடைய ஆபாக்கள் வணங்கி கொண்டிருந்த இந்த சிலைகளை எல்லாம் விட்டு விட்டு அல்லாஹ் மட்டும் நாங்கள் வணங்கலாமா? ஃபாத்தினா அப்படிலாம் செய்ய முடியாது. ஃபாத்தினா பிமா தஇதுனா இன் குந்தம் மின சாதிகீன். அப்படி நாங்கள் அல்லாஹ்வையும் வணங்குவோம், இந்த சிலைகளையும் வணங்குவோம். இந்த சிலைகள் அல்லாஹ்வுக்கு துணை நிற்கிறது என்று சொல்லுகிறோம். அல்லாஹ்வுக்கு உறுதுணையாக இருப்பது இவைகள் தான். இப்படி வணங்குறதின் காரணத்தினால் நீங்கள் எச்சரிக்கிற மாதிரி வேதனைகள் எங்களுக்கு வரும் என்று சொன்னால் அதை கொண்டு வாங்க பார்க்கலாம். நீங்கள் ஒரு உண்மையான ஆளாக இருந்தால் கொண்டு வா பார்க்கலாம். நீங்கள் ஒரு உண்மையான ஆளாக இருந்தால், உண்மை சொல்லக்கூடியவர்களில் உள்ளவராக இருந்தால் ஃபஅத்தினா பிமா தஇதுனா, எங்களுக்கு எச்சரிக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். அப்போ அவங்க சொன்னாங்க காலக்கது ஒக அலைக்கும் மிர் ரப்பிக்கும் ரிஜ்ஸும் வ கலப். நிச்சயமாக அந்த வேதனை உங்களுக்கு வந்து ஆகும். அல்லாஹ்வுடைய கோபமும் தண்டனையும் உங்கள் மீது நிகழும். அத்துஜாதிலூனனி ஃபீ அஸ்மாஇன் சம்மைதுமுஹா அன்தும் வ ஆபாவுக்கும் மா நஸ்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான். அல்லாஹ் எந்த அத்தாட்சியும் ஏற்படுத்தாத சில சிலைகளை நீங்கள் வைத்துக்கொண்டு அதற்கு நீங்கள் சமது சருது அது சமூது சத்து ஹர்ரு என்ற பெயரை நீங்கள் வைத்துக்கொண்டு அது அல்லாஹ்வுக்கு துணை நிற்கிறது என்று நீங்களாக பெயரை கற்பனை செஞ்சு வச்சுக்கிட்டா இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையப்பா, எந்த தலீலும் கிடையாது, எந்த அத்தாட்சியும் இல்லையே. நீங்களாக கற்பனை செய்து வைத்ததை கொண்டு நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்களே, இது நல்ல விஷயமா? ஃபந்தலிரு, இதுக்கு மேலே நான் சொல்கிறேன், உங்களுக்கு வேதம் வந்துடும், நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்கிறீங்களே, அந்த வேதனை நீங்கள் எதிர்பாருங்கள். இன்னி மாக்கும் மினல் முன்தலிரின், உங்களோடு சேர்ந்து நானும் அந்த வேதனையை எதிர்பார்க்குறேன், உங்களுக்கு வர்றதை நான் எதிர்பார்க்குறேன். அதற்கு பிறகு வேதனை வந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபஞ்சைனாஹு வல்லதீன மாஹு பிரஹ்மத்தின் மின்னா. சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்ட அந்த பெருமக்களையும் நம்முடைய அருளை கொண்டு அவர்களை நாம் காப்பாற்றினோம். வகத்தஅனா தாபிரல்லதீன கத்தபூ பிஆயாத்தினா வமா கானூ முஃமினீன். யார் மூமீன்களாக இல்லையோ, நம்முடைய அத்தாட்சிகளை எல்லாம் பொய்யாக்கினார்களோ, அவர்களை எல்லாம் அடியோடு சாய்த்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். சங்கையானவர்களே, அதை எப்படி சாய்த்தான், எப்படிப்பட்ட தண்டனைகளை அல்லாஹ் கொண்டு வந்தான் என்ற வரலாற்று சுருக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ஆது சமூகம் சமூது சமூகத்திற்கு முந்தியது. அதுவும் இந்த ஆது சமூகம் 2 ஆது சமூகம் இருந்திருக்கிறது என்று நம்ம குறிப்பிட்டோம். முந்திய ஆது சமூகம், பிந்திய ஆது சமூகம். வஅன்னஹு அஹ்லக ஆதனில் ஊலா ஃபஸமூத ஃபமா அபுகா என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஆதனில் ஊலா முந்திய ஆதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். வஅன்னஹு அஹ்லக, எத்தகைய அல்லாஹ் தெரியுமா, அவன் முந்திய ஆது சமூகத்தை அழித்தான் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுறான். வஅம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் ஸர்ஸரின் ஆத்தியா, பேரொலியோடு பெரும் சத்தத்தோடு இரைச்சலோடு அடித்த கொடும் காற்றினால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவே இந்த ஆது சமூகம் முந்திய ஆது சமூகம், அதுவும் சமூது கூட்டத்தாருக்கு இவர்கள் முந்தியவர்கள் என்பதை நாம் விளங்கிக்கிடணும். எவ்வளோ எடுத்து சொல்லி பார்த்தாங்க, நேர்வழிக்கு வாங்க என்று சொல்லி பார்த்த பொழுது
அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, ஒட்டு மொத்தமாக மறுத்துட்டாங்க. ஃபலம்மா அபௌ இல்லல் குஃப்ர பில்லாஹி அஸ்ஸ வஜல்ல அம்சக அன்ஹுமுல் மதர். அல்லாஹ் முதலாவது என்ன செஞ்சான், அல்லாஹ்வுடைய அந்த போங்கு எப்படி இருக்குண்டா, உடனே அல்லாஹ் தஆலா வேதனை இறக்க மாட்டான். எல்லா காலங்களிலும் அவன் அரஹமுர் ராஹிமின் இல்லை, அவனுடைய ரஹமத்து தான் முந்தி இருக்கும். உடனே வேதனை இறக்கலை, சில சோதனைகளை முதல்ல கொடுப்பான். இது இன்றைக்கி நம்ம விளங்கிக்கிடணும். அல்லாஹ் தஆலா சின்ன சின்ன சோதனைகளை தருவான். அந்த சின்ன சோதனைகள் வரும் பொழுது நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், படிப்பினை பெற்று அந்த குற்றங்களிலிருந்து நம்ம வெளியில் வந்துடணும், அநீதங்களிலிருந்து வெளியே வந்துடணும், ஹக்குக்கு மாற்றமான விஷயங்களிலிருந்து நம்ம வெளியில் வந்துடணும். அப்படி வெளியில் வரலன்னு சொன்னால் அடுத்த சோதனையை கொஞ்சம் கடுமையாக்குவான் அல்லாஹ். இதுதான் அவனுடைய போங்கு எல்லா காலங்களிலும். இங்கும் என்ன செய்தான், இவ்வளோ பெரிய பாவங்களை குற்றங்களை செய்தவர்களை செய்தான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிண்டலும் நக்கலும் கேலியும் செய்தவர்களை அல்லாஹ் உடனடியாக என்ன செய்யலை, அழிக்க இல்லை. அம்சக அன்ஹுமுல் மதர ஸலாத சினீன், 3 வருடங்கள் மழையை நிறுத்தினான் அல்லாஹ். மழையே கிடையாது, ஒரு சொட்டு மழை பெய்யல வானிலிருந்து. 3 வருஷமாக மழை இல்லை. ஹத்தா ஜஹதஹும் தாலிக கால வகானன்னாஸ் இதா ஜஹதஹும் அமரஃபி தாலிக ஜமானி ஃபதலபு மினல்லாஹில் ஃபரஜ மின்ஹு இன்னமா யத்லுபூனஹு பிஹரமிஹி வ மக்கான பைத்திஹி வ கான மஅரூஃபன் இன்த அஹ்லி தாலிக ஜமானி வ பிஹி. அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மழை இல்லைண்டா அல்லது ஒரு பெரிய சோதனைகள் அவர்களுக்கு வந்ததுன்னு சொன்னால், அந்த ஆது சமூகத்தார்கள் என்ன செய்வாங்கன்னா, எங்க யமன் பக்கத்தில் தானே இருக்கிறாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சவுதி ஹிஜாஸ், அந்த ஹிஜாஸை ஒட்டி தான் அவங்க இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு குழுவை அனுப்பிடுவாங்க. எங்கே அனுப்புவாங்க, ஹரமுக்கு அனுப்பிடுவாங்க. ஹரமுக்கு என்ன செஞ்சிருவாங்க, அனுப்பி அங்கே போய் மழை தேட சொல்லுவாங்க. அங்கே காபா ஒன்றும் இல்லை, அந்த ஹரமுங்கிறத அவங்க விளங்கி வச்சுருக்கிறாங்க. மக்காவுக்கு வந்துவாங்க. மக்காவினுடைய எல்லை முழுவதும் ஹரம் தானே. அந்த ஹரமுக்கு வந்து என்ன செய்வாங்க, அந்த மக்காபா இருந்த இடத்து பகுதி அவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்க, பிரார்த்தனை புரிவாங்க. இப்போ ஒரு மழை இல்லை, பெரிய சோதனைகள் வந்தது, பெரிய கஷ்டங்கள் வந்தது, அவைகளெல்லாம் இந்த சாமிகளால், சின்ன சாமிகளால் நிவர்த்தி செய்ய முடியலன்னு சொன்னால், சரி இது பெரிய அதிகாரிகிட்ட போயிட்டு போல இருக்குது, இனி இப்போ அல்லாட்ட தான் போகணுன்னு அதுக்கப்புறம் அல்லாட்ட வருவான். இந்த சாமிகள் எல்லாம் விட்டுட்டு என்ன செய்வாங்க, அது வருவானோ. இது அவங்களுடைய வழமையில் ஆது சமூகத்திடத்தில் இருந்திருக்குது. அப்படி அவர்கள் என்ன செய்வார்கள், மழை இல்லாத காரணத்தினாலோ அல்லது பெரும் சோதனைகள் ஏற்பட்ட காரணத்தினாலோ தங்களிடமிருந்து ஒரு குழுவை அவர்கள் அனுப்புவார்கள். அப்படி அந்த குழுவை அனுப்பி அவர்கள் வந்து என்ன செய்வாங்க, ஹரமுக்கு வந்து அந்த ஹரமிலே அவர்கள் மழை தேடுவார்கள். அல்லது அவர்களுடைய சோதனை நீங்குமாறு அல்லாஹ்விடத்தில் வேண்டுவாங்க. அந்த சோதனைகள் எல்லாம் அப்படி நீங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் அதையும் நீக்கி இருக்கிறான். அரஹமுர் ராஹிம் தானே. சரி, இதன் மூலமாக தான் விளங்கிக்கிட்டோம், நாம் மட்டும்தான் அவர்களுக்கு உதவி செய்கிறோம், அந்த சிலைகள் அல்ல, அது அவர்களுடைய கைகளால் உருவாக்கியது என்பதை விளங்கட்டும் என்று எல்லாம் அல்லாஹ் எல்லா காலங்கட்டங்களிலும் என்ன செஞ்சிருக்கிறான், உதவி புரிந்திருக்கிறான். இந்த ஹரமினுடைய வெளிப்பகுதியிலே அமாலிக் என்ற ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க. இந்த அமாலிக்குங்கிற கூட்டத்தார்கள் இருந்தார். முகீமூன வஹும் மின் சுலாலத்தி அமாலிக் இப்னி லாபத் இப்னி சாம் இப்னி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் யார் என்று கேட்டால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் சாம். நாங்கள் சொன்னமில்லை, அவங்களுடைய வரலாறு தானே பெருசாக வருது. அவர்களுடைய மகனார் லாவது என்று இன்னொரு மகன் இருந்தார், 3வது மகன். 3 மகன் தான் சொன்னோம். அவருடைய மகன் அமாலிக் என்று இருந்தார். அவருடைய பிள்ளைகள் தான் அம்லீக் என்று இருந்தார். அவருடைய பிள்ளைகள் தான் அமாலிக் என்று அழைக்கப்பட்டவர்கள். பிரபல்யமான கோத்திரத்தார். வரலாற்றிலே அமாலிகா கோத்திரத்தார்கள் மிக பிரபல்யமாக பேசப்படக்கூடியவர்கள். இந்த அமாலிகா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இந்த ஹரமுக்கு வெளிப்பகுதியிலே வசித்து வந்தார்கள். இவர்களுடைய தலைவராக இருந்தவர் ஒகான சையது பிதாக்க ரஜுலன் யுகாலு லஹு முஆவியத் இப்னு பக்கர். பேர்லாம் பாருங்க, அரபி பேராக தான் இருக்கும். பேர்லாம் அழகிய அரபி பேராக தான் இருக்குது. இவர்களுடைய தலைவராக, இந்த அமாலிகா கோத்திரத்தாரினுடைய தலைவராக இருந்தவர் முஆவியத் இப்னு பக்கருங்கிறவர் இருந்தார். ஒகானத்து உம்முஹு மின் கௌமி ஆத். ஆனால் அவங்க உம்மா, இவருடைய வாப்பா வந்து இந்த அமாலிக்கு கோத்திரத்தில் போயிடுறாங்க. உம்மா வந்து ஆது சமூகத்தில், ஏற்கனவே அவங்களுடைய சகோதர சமூகம் தானே, அங்கேருந்து பெண் எடுத்திருக்கிறாங்க. இவங்களுடைய தாய் வந்து ஆது சமூகத்தை சார்ந்தவர், தந்தை தான் அமாலிக சமூகத்தை சார்ந்தவர் இந்த முஆவியத் இப்னு பக்கர். இப்போ முஆவியத் இப்னு பக்கர் தான் இந்த அமாலிகா கோத்திரத்தாரினுடைய தலைவராக இருக்கிறார். இவங்க ஹரமுக்கு வெளியில் வசித்து வர்றாங்க. இவருடைய தாயாரின் பெயர், அந்த ஆது சமூகத்தை சார்ந்த முஆவியத் இப்னு பக்கர், அந்த தலைவருடைய தாயார் பெயர் ஜல்ஹத்தா. கல்கத்தா மாதிரி இருக்குது ஜல்ஹத்தாங்கிறது, அந்த மாதிரி ஜல்ஹத்தான்னு ஒரு பெயர்.
ஜல்ஹத்தத்துப்னு இப்னத்துல் ஹுபைரி என்று அவருக்கு அந்த பெண்ணினுடைய பெயர். அவருடைய மகன்தான் முஆவியத் இப்னு பக்கர். இப்போ என்ன அப்படின்னு கேட்டால் 3 வருஷமாக அல்லாஹ் தஆலா இந்த ஆது சமூகத்தருக்கு மழையை நிறுத்திய போது இப்போ அவங்க வழமையாக எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்த்தாங்க, இந்த சிலைகளை கொண்டு மண்டாடினாங்க, அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க, ஒன்றும் நடக்கலை. அதுக்குண்டான விழாக்கள்லாம் எடுத்தாங்க, எதுவுமே சரி வரலன்னதும் தங்களிடமிருந்து ஒரு 70 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 70 பேரை என்ன செஞ்சாங்க, வஃப்தன் ஒரு தூதுக்குழுவாக ஆது சமூகத்தினுடைய தூதுக்குழுவாக ஹரமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நீங்கள் போங்க, போய் பிரார்த்தனை புரியுங்க என்று அவங்க புறப்பட்டு வர்றாங்க. இந்த 70 பேர் அங்கேருந்து புறப்பட்டுட்டு வந்தாங்க. வந்தால் தன்னுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணினுடைய மகன்தான் அமாலிக்கு கோத்திரத்தாரினுடைய தலைவராக இருக்கிறார். சொன்னோம் இல்லையா, முஆவியத் இப்னு பக்கருடைய அம்மா ஆது சமூகத்தை சார்ந்தவங்க தான். எனவே நேராக அவங்கள போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சா அவர் என்ன செய்கிறாரு, அவர் ஒரு தலைவர், பெரிய வசதி வாய்ப்போடு இருக்கிறாரு, ரொம்ப தாராளத்தன்மை உடையவர். அவர் விசாரித்து எங்கே வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஆது சமூகத்தார் எங்களுடைய பகுதியில் மழை இல்லாமல் 3 வருஷமாக நமக்கு சங்கடப்படுறோம், விவசாயமெல்லாம் பொய்த்து போய்விட்டது, பஞ்சம் ஏற்பட்டுருச்சு, ரொம்ப பசியோடையும் பட்னியோடு இருக்கிறோம். அதற்காக ஹரமுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும், துஆ கேட்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய சமூகம் எங்களை 70 பேரை வஃப்தாக தூதுக்குழுவாக அல்லாஹ்வின் சமூகம் அனுப்பி வச்சிருக்குது, அதுக்காக நான் வந்திருக்கிறோம். வந்து நாங்கள் கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் தங்கிட்டு நாங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம், இலைப்பாரிட்டு போகிறோன்னு வந்து உட்காருங்கன்னு சொல்லி அவங்க தங்குற இடம் எல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். பொதுவாக முஆவியத் இப்னு பக்கர் அரபு இல்லையா, அதுவும் அரபு நாட்டை ஒட்டி இருக்கிறார். அரபுகளினுடைய அந்த விருந்து உபசாரங்கிறது எப்போதுமே ஃபஸ்ட் கிளாஸாக தான் இருக்கும், ரொம்ப உயர்வாக தான் இருக்கும். இந்த உணவில் ஏற்கனவே அங்கே வேறு பஞ்சம், இவங்க ஊரில் ஆது சமூகத்தில் பஞ்சம் வேறு இருக்குது, சரியான உணவு கிடைக்காது, ரொட்டி இல்லை, இறைச்சி இல்லை, எல்லாமே ஆக இத்து இறந்து போனதை சாப்பிட்டுட்டு பசியோடைய பட்னியோடு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்தோடனே அருமையான சாப்பாடு கிடைச்சதும் அவங்களுக்கு அந்த இடத்த விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரல. 70 பேர் அங்கேயே டேரா போட்டான். நாளைக்கு போகிறேன், நாளைக்கு போகிறோம், நாளைக்கு போகிறோம், நாளைக்கு போகிறோன்னு 1 மாதம் ஓடிடுச்சு. 30 நாள் அங்கே என்ன செஞ்சானோ, இந்த ஹூ ஷஹரன் ஃபனஸலு அலைஹி ஃபஅகாமு இந்த ஹூ ஷஹரன். அதோடு மட்டுமல்லாமல் அரபுகளை பொறுத்தவரை மது அருந்துவதில் அவங்களுக்கு நிகர அவங்க தான். அரபுகளில் இன்றைக்கி இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எல்லாவற்றையும் மாற்றினார்கள். அந்த காலத்தில் அவர்களுடைய மது அருந்தக்கூடிய ஹம்ருன்ற அதுக்கு பெயர், மதுக்கு அரபியில் ஹம்ருன்னு சொல்கிறான். இப்போ இங்கே சாராயம், பனைமரத்திலிருந்து இறக்கக்கூடிய கல், இவைகளுக்கெல்லாம் பொதுவாக நம்ம மதுன்னு பொது பெயராக இருந்தாலும் அதுக்கு அரபியில் ஹம்ருன்னு சொல்லிட்டாலும் கூட அந்த தென்னை மரத்தில், இந்த ஈச்ச மரத்திலேருந்து வரக்கூடிய ஹம்ருக்கு மதுக்கு நிகராக எந்த மதுவும் கிடையாது. ஹம்ருன்னு சொன்னால் மா ஹாமரல் அக்ல, ஹம்ருக்கு அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, தாரீஃபு மா ஹாமரல் அக்ல, புத்தியை மறைக்கக்கூடியது. ஹிமார்ன்னு சொன்னால், ஹிமார்ன்ற கழுது ஹிமார், ஹிமார்னு சொன்னால் முகமூடி, இந்த துண்டை போட்டு பெண்கள் மூடுறாங்க இல்லையா, முகத்தை மறைக்கிறாங்க இல்லையா, ஹிஜாப். அந்த ஹிமார், ஹிமார் என்றால் முகமூடி, ஹிஜாப் என்றால் உடல் முழுவதையும் மறைப்பதற்கு தான் ஹிஜாப். ஹிமார் என்றால் முகத்தை மட்டும் மறைப்பதற்கு. அதே போல் அதிலிருந்து வந்ததான் ஹம்ரு, அது புத்தியை மறைக்கிறது, புத்தியை மறைக்கக்கூடியது. அதுவும் இந்த ஈச்ச மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வேகம் இருக்கிறது, அந்த கல்லினுடைய வேகம் இருக்கிறதே, அது ரொம்ப வேகமாக இருக்கும், கடும் வேகமாக இருக்கும் இதையெல்லாம் விட. ஆக அப்படி மது அருந்தக்கூடிய விடாக்குடியர்களாக அரபுகள் இருந்தாங்க. அது சுவையாகவும் இருக்கும். அந்த ஹம்ரை குடித்த உடனே அவனும் நாட்டில் ஹம்ரை குடிச்சிட்டு இதை வந்து குடித்த உடனே இந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு இவன் நினச்சிட்டானோ, அந்த இடத்த விட்டு போகவே இல்லை. 30 நாள் உட்காந்துட்டான். இந்த தலைவர் பார்த்தார் முஆவியத் இப்னு பக்கர். ரெண்டாவது அதோடு மட்டுமல்லாமல், இவர் வந்ததோடு மட்டுமல்லாமல் அவருக்கு 2 அழகிய அடிமை பெண்கள் இருந்தாங்க, ரொம்ப அழகாக அருமையாக பாடல் படிக்கக்கூடியவர்கள். யார், இந்த முஆவியத் இப்னு பக்கருக்கு 2 அடிமை பெண்கள் இருந்தாங்க, பல அடிமை பெண்கள் இருக்கிறாங்க, இந்த பாடல்கள் படிக்கக்கூடியன்னு சொல்லி அவர்களை பாடம் வைத்தார். அதை கேட்டு ரசித்து மதுவை அறிந்து இனிமையான அருமையான சாப்பாடு இன்று எவ்வளோ காலம் பசியும் பட்டினியோடு வந்தது எப்படி இருக்கும், பசியோட பட்டினியோடு இருக்க பெரிய வயல் வரப்பில் போய் விழுந்த மாதிரி வந்து என்ன செய்யணும், சாப்பிட ஆரம்பித்தாங்க. 1 மாதம் ஆகிட்டாங்க. முஆவியத் இப்னு பக்கர் அதை பற்றி யோசிக்கல, அதை பற்றி கவலைப்பட இல்லை. என்னடா எவ்வளோ சாப்பிட்டாலும் அதை பற்றி அது தாங்கக்கூடிய ஒரு நிலை, கொடுக்கக்கூடிய மனோநிலையும் அவருக்கு இருக்கிறது. முஆவியத் இப்னு பக்கரை பொறுத்த வரைக்கும் கொடுக்கும் மனநிலையும் இருக்கிறது, தாங்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது. அவங்களாம் வந்து இதை பெருமையாக கருதுவாங்க. 1 மாதம் இல்லை, 1 வருஷம் இருந்தாலும் அவங்களால கொடுக்க முடியும், கொடுப்பாங்க, பெருமையாக கருதுவாங்க. ஆனால்
தன்னுடைய தாயின் சமூகம் அங்கே வாடிக்கிட்டு இருக்குது, இவன் தின்னுட்டு கிடக்கிறானே, இவன் எதுக்கு வந்தான், வந்த வேலையை மறந்துட்டு இங்கே தின்னுட்டுல உட்காந்துக்கிறான்னு அவர் யோசித்தார். அப்படி தான் அவர் யோசித்தார். வந்தது ஹரமில் போய் மழை தேடி பிரார்த்திப்பதற்காக இவனை வந்தானோ, அதை விட்டுட்டு இங்கே வந்து குடிச்சிக்கிட்டு தின்னுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான்ல, இவனை போன்னு சொல்ல முடியுமா? என்னப்பா வந்து ஒரு மாதம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, இன்னும் இப்படியே உட்காந்துட்டு கிளம்பி போப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தாளிகளினுடைய செய்திகளை சொல்லும் பொழுது, விருந்தாளிகள் அதிகபட்சமாக ஒரு வீட்டில் 3 நாள் தங்குங்க, அதுக்கு மேலே தங்காதீங்கிறாங்க. அது விருந்து கொடுக்குறவனுக்கு அது சங்கடத்தை ஏற்படுத்திடும். 3 நாள் விருந்தாளிகள் என்று அவங்க குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். விருந்து என்பது 3 நாளைக்கு உட்பட்டது என்று சொல்கிறான். அருமையானவர்களே, இங்கே 30 நாள் உட்காந்துக்கிறானோ, 30 நாள் உட்கார்ந்து அதுக்கு பிறகு ஒன்று போகிற மாதிரி இல்லை. இவர் யோசிக்க ஆரம்பித்தார். ஆஹா, வக்கானு கது வசலு இலைஹி பி ஷஹரின் ஃபலம்மா தால மகாமுகும் ஐந்தஹு வாஹதத்துஹு ஷஃபகத்தன் அலா கௌமிஹி. அவர் பார்த்தாரு, இவனும் குடிக்கிறத பற்றியோ சாப்பிட்றத பற்றியோ சந்தோஷமாக இருக்கிறத பற்றியோ அவர் ஒன்றும் யோசிக்க இல்லை. அவருடைய கவலையெல்லாம், இந்த கௌமு நம்முடைய தாயினுடைய கௌமு கஷ்டத்தில் இருக்கிறாங்களே, அவங்களாம் இவங்களை தூதாராக அனுப்பியிருக்கிறாங்க, 70 பேர் வந்திருக்கிறானோ, ஹரமில் போய் பிரார்த்திப்பதற்காக வந்து இப்படி இருக்கிறாங்களே, இவனு தின்றுட்டு இருக்கிறான், அங்கே பசியோடு கிடக்கிறாங்களே அந்த மக்கள் என்று அதை நினச்சி வருத்தப்பட்டார் முஆவியா இப்னு பக்கர். இப்போ இதுக்கு என்ன செய்யலாம், நீ போங்கன்னு சொல்கிறதுக்கும் வெக்கப்பட்டார். வஸ்தஹயா மின்ஹும் ஐயமுரஹும் பில் இன்சிராஃப், திரும்பி போங்கப்பா, ஹரமுக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு இவர் வெக்கப்படுறார். அதே சமயத்தில் அங்கே அவர்கள் எல்லாம் கஷ்டத்தில் வாடிக்கொண்டிருப்பதையும் இவரால் பொறுக்க முடியல. என்ன செய்வது என்று கடைசி யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த முடிவு என்னன்னு சொன்னால், அந்த பாடல் படிக்கக்கூடிய 2 பெண்களையும் அழைத்து ஒரு கவிதை இவராக என்ன செய்வார், கவிதை எழுதுவார். கவிதை எழுதி இந்த கவிதையை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு நல்ல டியூன் போட்டு படிக்க, அப்போ அவங்களுக்கு விளங்குதான் பார்ப்போம் என்று அவர் அது நீண்ட கவிதையாக இருக்கிறது. அதனுடைய சின்ன ஒரு கருத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 70 பேர் கொண்ட கௌமுக்கு தலைவராக வந்தவர் கைல் என்று சொல்லக்கூடியவர். கைல் இவர் தான் அந்த 70 பேர் கொண்ட அந்த ஆது சமூகத்தினுடைய வஃப்து தூதுக்குழுக்கு தலைவராக வந்தவர். இவர் அந்த பாடல் ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்? கையிலே உனக்கு நாசமே, வைஹக்க யா கைல், கையிலே உனக்கு நாசமே. அந்த பெண்கள் பாட்டு படிக்கிறாங்க. எழு, பணிவை கேள், அல்லாவுக்காக மழை மேகத்தை அல்லாஹ் நமக்காக மழை மேகத்தை தரலாம். ஆது சமூக நிலத்திற்கு அவன் அழகிய மாரியை பொழிய வைக்கலாம். மாரி என்றால் மழை. அழகிய மாரியை பொழிய வைக்கலாம். அங்கே ஆது சமூகத்தினர் கடுமையான தாகத்தால் பேசவே இயலாமலாகிவிட்டனர். அதாவது நான் முதியோரையோ சிறுவர்களையோ நோயாளிகளையோ நான் குறிப்பிடவில்லை. வயசாயிட்டா பேச முடியல, நோயாளி ஆகிட்டா பேச முடியல, சின்ன பிள்ளையாக இருந்தால் பேசாது, நான் அவங்கள சொல்லலை. நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வாலிபர்கள், திடகாத்திரமாக இருக்கக்கூடிய கம்பீரமாக இருக்கக்கூடியவர்கள் கூட பேச முடியாமல் போயிட்டாங்க. ஏன்? உணவில்லை, பசியினால. அப்படி அவர்கள் அங்கே வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆது சமூகத்தினுடைய பெண்கள் எல்லாம் நல்ல நிலையிலே வாழ்ந்தவர்கள், திடகாத்திரமானவர்கள், அற்புதமான பெண்கள். ஆனால் அவர்களெல்லோ இன்னைக்கெல்லாம் நொடிந்து போனார்கள், கைம்பெண்களாக ஆகிட்டாங்க. ஏன்னா மாப்பிள்ளையெல்லாம் முடியாமல் செத்து போயிட்டு இருக்கிறான். அந்த நிலைக்கு ஆகிட்டாங்க. வறட்சி அவர்களை வாட்டுகிறது. பகிரங்கமாகவே அது அவர்களிடத்தில் வந்துவிட்டது. மறைமுகமாக இல்லை, வந்து இறங்கிடுச்சு. வறட்சி வந்து இறங்கிடுச்சு. பசியும் பஞ்சமும் பட்டினியும் அவர்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. ஆது இருக்கிறார்களே, அம்புகளை கொண்டு அவர்களுக்கு அச்சமில்லை. இந்த தைரியத்தை பேசுறதுல அரபுகளுக்கு நிகர அரபு தான். ஆதுகளுக்கு அம்புகளை கண்டு அச்சமில்லை. எவ்வளவு அம்பு வந்தாலும் தான் தாங்குவாங்க, அதை முறிச்சு அப்படி தூக்கி போட்டுருவானோ, அவ்வளோ வலிமையானவர்கள் ஆதுகள். நீங்களோ இங்கு இரவு பகல் முழுவதும் விரும்பியவற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் யாருக்காக வேண்டி பிரார்த்தனை புரிய வந்தீங்களோ அவங்க பசியில் இருக்கிறாங்க, பட்டினியில் இருக்கிறாங்க, பேச முடியாமல் போயிட்டாங்க. அவர்களுடைய பெண்கள் எல்லாம் கைம்பெண்களாக ஆகிட்டாங்க. ஆனால் நீங்கள் இங்கே உட்காந்து நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? விரும்பியதை சுவைத்து கொண்டிருக்கிறீர்கள், ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். உன் சமுதாயத்தில் உள்ள உன் குழு நாசமாக்கப்பட்டு விட்டது. ஒரு குழு நாசமாக்கப்பட்டு போயிடுச்சு. நாசமாக போய் அங்கெல்லாம் இறந்து செத்து போய் கிடக்கிறாங்க. நீங்கள் வாழ்த்துக்களையும் சலாமையும் அவர்களுக்கு சொல்லாதீர்கள் என்று ஒரு நீண்ட பாடலை எழுதி கொடுத்தார்.
ராத்திரி உட்காந்து என்ன செய்ய சாப்பிட்டு முதல்ல இருந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறானோ அன்றைக்கி ஒரு அழகான கச்சேரி இருக்குது அப்படிங்கிறத வளமையாக இருக்கிற மாதிரி என்ன செய்யணும் ஒரு பாடலை உட்காந்து கேட்பதற்கு ரசிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. இந்த 2 பெண்களை வந்து அந்த பாடல்களை பாடுறாங்க. திருப்பி அந்த பாடலை பாடின உடனே அவனுக்குலாம் மண்டை வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஆஹா, நம்ம எதுக்கு வந்தோம், எதுக்கு உட்காந்துட்டு இருக்கிறோம்? ஒரு வேலையாக சில பேரை அனுப்புனா அவங்க புறப்பட்டு வருவாங்க. இடையில ஒரு கூட்டாளி வந்துடுவார், அவருக்கு ரொம்ப பிரியமானவர். அவரோட உட்காந்து பேசிட்டு கதை பேசிட்டு அது இதுன்ட்டு எல்லாம் பேசிட்டு கடைசியில் வந்த வேலையை மறந்துட்டு திருப்பி என்ன செய்வான், வீட்டுக்கு வரோம். அம்மா அடே கறி வாங்க சொன்ன வாங்கியா? ஆமாம், கறி வாங்க சொன்னா பார்த்தியா, மீன் வாங்க சொன்னா பார்த்தியா, தேங்காய் வாங்க சொன்னா பார்த்தியான்னு அதுக்கு பிறகு சொல்லுவான். இப்போ இடையில மறந்துடுறான் இல்லையா? ஏன்னா சுவையான ஒரு பேச்சு கிடைத்தது, அவனுக்கு விருப்பமான ஒரு நபர் கிடைத்தார். இது மனிதனுடைய இயல்பு. அவ்வளவு நாசின் அவ்வளவு நாஸ் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. மனிதர்களில் முதல்வன் மறதியில் முதல்வன். அவ்வளவு நாசின் அவ்வளவு நாஸ், மனிதர்களில் முதல்வன் மறதியில் முதல்வன். சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டது மறதிங்கிறாங்க. அந்த பழத்தை போய் சாப்பிட்டாங்க இல்லையா, அதை மறதின்னு கருதை வச்சு ஒரு பழமொழி இருக்கிறது, அவ்வளவு நாசின் அவ்வளவு நாஸ் என்று. எனவே இதை மாதிரி மறந்து இடையில எதையாவது அசல் வேலை என்னவோ அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் என்ன செஞ்சுட்டு வந்துடுவான். வீட்டுக்கு வந்த பிறகு அதை செஞ்சியா இதை செஞ்சியா, அதுக்கு தானே புறப்பட்டு போனா, அதுக்குன்னு தானே கிளம்பி போனா, ஆமாம் அதுக்குன்னு தான் கிளம்பி போனால் இடையில இந்த மற்ற இதுகள்லாம் வந்துடுச்சு மறந்துட்டு என்று சொல்கிற மாதிரி இங்கே இவர்கள் இந்த உணவையும் இந்த அருமையான பானங்களையும் இந்த மதுவையும் கண்டபோது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அதிலேயே மயங்கி அந்த சுவையிலேயே அவர்கள் இருந்து விட்டார்கள். 1 மாத காலம் அவர்களுக்கு முடிந்தது. இதை என்ன செய்தார் முஆவியத் இப்னு பக்கர் தன்னுடைய அடிமை பெண்களின் மூலமாக பாடல் வழியாக நினைவுபடுத்திய பொழுது அதுக்கப்புறம் தான் அவனுக்கு யோசனை வந்து, ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே, அட நம்ம யார் தூதுக்குள்ளப்பா, லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இருக்கிறாங்களே, பசியிலையும் பட்டினியிலையும் வாடிக்கிட்டு, நம்முடைய பெத்த பிள்ளைகள் இருக்கிறாங்களே, நம்முடைய மனைவி மக்கள் இருக்கிறார்களே, நம்முடைய குடும்பம் இருக்கிறதே, சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்களே, நம்முடைய வாப்பா அம்மா இருக்கிறாங்களே, அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு தின்னுட்டு இருக்கிறமேங்கிறத அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், யோசிக்க ஆரம்பித்தார்கள். எதற்காக நாம் வந்தோம் என்பதை அவர்கள் உணர ஆரம்பித்தார்கள். சங்கையானவர்களே, அதற்கு பிறகு உணர்ந்து ஃபனஹலு இலல் ஹரம், அடுத்த நாள் காலையில் என்ன செஞ்சிட்டானோ புறப்பட்டு போயிட்டானோ. ஆமாம் நம்ம தப்பு தாங்க, இவ்வளோ நாள் இருந்தது, ஏதோ ஒரு 3 நாள் இருந்தோம் போனோன்ட்டு இருந்திருக்கணும். நம்முடைய இந்த தலைவருடைய தாய் நம்ம குடும்பத்தை சார்ந்தவர், ஆதி சமூகத்தை சார்ந்தவருங்கிற உரிமையோடு வந்து தங்கணும், அது தங்கிறது சரிதான். ஆனால் இப்படி 1 மாத காலம் போயிருக்கிறதே, நாள் போனதே நமக்கு தெரியலையே என்று அவர்கள் யோசித்து அவர்கள் ஹரமுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த கையினுடைய தலைமையில் ஹரமுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வந்து அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள், கையில் இப்னு அனஸ், கைல் அவருடைய தந்தை பேர் அனஸ், அவர் தான் தலைமையாக ஏற்று வருகிறார். தலைமையாக ஏற்று வந்து அந்த ஹரமினுடைய எல்லைக்கு வந்து அங்கே காபா இல்லை, காபா இருந்த இடம் இருக்கிறது, அந்த பகுதியை அவர்களுக்கு அடையாளம் வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்தில் ஏற்கனவே அவர்கள் அப்படி வந்து போய் இருக்கிறார்கள், அந்த பகுதிக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. வந்து பிரார்த்தனை புரிகிறார்கள், இறைவா ஒரு நோயாளியிடமிருந்து நான் வரல, அவன் நோயாளியாக இருந்தால் நான் ஏதாவது மருந்து என்ன செஞ்சுருப்பேன், நான் கொடுத்துருப்பேன். ஏதாவது வறிய நிலைமை இருந்தால் நம்ம ஏதாவது நாங்கள் பணத்தை கொடுத்து அதை என்ன செஞ்சு கொடுத்துருப்போம். நாங்கள் வறட்சி மிகுந்த பகுதியிலிருந்து வருகிறோம், மழையை கொண்டு வருவதற்கான சக்தி எங்களிடத்தில் இல்லை. மழையை கொண்டு வர முடியுமா? கடந்த காலத்தில் இந்த இதில் மேகத்தில் போய் சில ரசாயன பொடிகளை தூவி மழையை உருவாக்கலாம்னு சொல்லி என்ன செய்ய உருவாக்கப்பட்டது. கொஞ்சம் காலம் அது நடந்து, ஒரே மழை பெய்ய வைக்கிறதுன்னு சொல்லி அது நம்ம தமிழ்நாட்டிலேயே நடந்து, கடைசியில் அந்த மழையும் பெஞ்சு வயல்வெளிகள்லாம் நாசமாக போச்சு அந்த ரசாயனத்தினால என்பதெல்லாம் வரலாறு நமக்கு. ஆக அந்த காலத்திலே அந்த கையில் சொல்கிறாரு, இறைவா ஒரு நோயாளியிடமிருந்து நான் வரவில்லை, அந்த நோயை சுகப்படுத்துன்னு சொன்னால் எத்தனையோ மருந்து நீ தந்திருக்கிற, அந்த மருந்து நாங்கள் கொடுத்துருப்போம். வறியவர்களாக இருந்தால் அந்த வறியவர்களுக்கு நாங்கள் வறுமையை போக்கியிருப்போம். மாப்பிள்ளை பெண்ணு தேவைன்னு சொல்லியிருந்தால் மாப்பிள்ளை பெண்ணை பார்த்து நாங்கள் கல்யாணத்தை முடித்து வச்சுருப்போம். ஆனால் நாங்கள் ஒரு பெரும் வறட்சியிலே இருக்கிறோம். எங்களுடைய சமுதாயம் 3 ஆண்டு காலமாக மழையை இழந்து, தண்ணீரை இழந்து, தாகத்திலும் வறட்சியிலும் உணவு இல்லா பஞ்சத்திலும் மூழ்கி போய் கிடக்கிறது. அதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் எதனால் அந்த வறட்சி ஏற்பட்டதுங்கிறத அவங்க சிந்திக்க இல்லை. சரி, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ எச்சரித்து என்ன செய்யலை, அதை கேட்கையில் இவனை புறப்பட்டு வந்துட்டானா, அவர் சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கட்டுமா, அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. இவ்வளோ சோதனை வந்ததுக்கு பிறகு கூட அதை ஏற்றுக்கிட இல்லை. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் தான் அவர்கள் இங்கே மக்காவுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, பிரார்த்தனை புரிகிறார்கள். அப்படி பிரார்த்தனை புரிந்த பொழுது
அவர்களுடைய வேண்டுதலுக்கு தகுந்தவாறு 3 வகையான மேகங்கள் அங்கே உருவாகியது. 3 வகையான மேகங்கள் அங்கே உருவாகியது. பைதா, ஹம்ரா, சௌதா. வெண்மை மேகம், சிகப்பு மேகம், கருப்பு மேகம். இந்த 3 மேகங்கள் அங்கே உருவாகுது. ஃபஅன்ஷஅல்லாஹு ஸஹாபாத்தின் ஸலாஸா. அல்லாஹ் 3 வகையான மேகங்களை அங்கே என்ன செய்கிறான், அந்த காபா இருந்த பகுதியில், அந்த ஹரமுடைய பகுதியிலே கொண்டு வர்றான். ஒன்று பைலா, வெண்மையான மேகம், இன்னொன்று ஹம்ரா, சிகப்பு மேகம், இன்னொன்று சௌதா, கருப்பு மேகம். இந்த 3 மேகங்களை அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தினான். வானத்திலிருந்து ஒரு சப்தம் வந்தது, யா கைல், ஓ கைலே, இக்தர் லி நஃப்ஸிக வ லி கௌமிக மின் ஹாதா ஸஹாப். கைலே, இந்த 3 மேகங்கள் நான் இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறோம். இங்கே 3 மேகங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 3 மேகத்தில் உனக்கும் உன்னுடைய கௌமுக்கும் தகுதியான மேகத்தை நீ தேர்ந்தெடு. நீ எதை விரும்புறியோ அதை தேர்ந்தெடுக்கோ, நாங்கள் விட்டுட்டோம். உனக்கு எந்த மேகம் வேணுமோ அந்த மேகத்தை நீ தேர்ந்தெடு என்று அங்கே 3 மேகங்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. வெண்மை, சிகப்பு, கருப்பு 3 மேகங்கள் நிறுத்தப்பட்டது. இனி அந்த 3 மேகங்களில் ஒரு மேகத்தை ஒரு தேர்ந்தெடுக்கணும். அது என்ன வகையான மேகம்? ஒவ்வொரு மேகமுத்திலையும் ஒரு விஷயம் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒவ்வொரு மேகமும் ஒரு செய்தியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு மேகமும் ஒரு தூதை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அவர் எந்த மேகத்தை தேர்ந்தெடுத்தால் அதற்குள்ளே என்ன இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இன்ஷா அல்லாஹ் நாளை வரலாற்று செய்திகளை மீதத்தை நாம் குறிப்பிட்டு விட்டு தொடர்ந்து செய்தனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறையும் நாம் நாளை இன்ஷா அல்லாஹ் பேச இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, ஆக ஒரு தவறு என்று வரும் பொழுது, அது தவறு என்று நாம் உணரும் பொழுது, அந்த தவறிலிருந்து நாம் மீண்டு சத்தியத்தின் பக்கம் நாம் விரைந்து விட வேண்டும். அதுதான் மோமீன்களுக்கு அழகானது என்பதை இந்த வரலாற்றினுடைய செய்திகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே சத்தியத்தை சத்தியமாக உணர்ந்து செயல்படக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.